அந்த நேரத்தில் இந்த திருலோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரதர் மகா முனிவர்
இருந்தாலும் முன்னத்தை துறந்தாலும் நின்னாரும் புரிவாய் நின்னாரும் புரிவாய் நாராயண யாருங்க பரமானந்தம் ஐயா தர்மாந்திரம் அவன் வீட்டுல கருமாந்திரம் பண்றாங்க ஐயா நான் எவ்வளவு ஒரு ஆச்சரியமா வந்து யாருங்க என் சிசியா பரமானந்தம் என்று கூப்பிடுறேன் என்ன பார்த்து கருமாந்தம் சொல்றேன் ஐயா அப்படி இல்லையா உடைய சிஷ்யன் நான் பரமானந்தம் பரமானந்தம் ஏழைய சிஷ்யன் இவன் தும்ப கர்மாந்தரம் கர்மாந்தரம் இவனுடைய சிஷ்யன் அவன் எட்டாம் ஓ அப்புறம் அவனுடைய சிஷ்யன் அவன் காரியம் நடப்பு எங்க கதை கலதேவத்தோட போய் கட்டாங்க நீ பரமானந்தத்தோட நிறுத்து சிசியெல்லாம் காலில் அங்க ஆளை பாத்துக்க புரியுதா இல்லையா ஆளை பார்த்தா எப்படி விளக்கம் ஆளை பார்த்தவா சிசியா பாட்டு என்னிடத்தில் அகடமான வார்த்தை செய்தால் என் கொட்டை கதைக்கு சாமத்து ஐயா சாம கொடுங்க ஐயா உன் கொட்டை காசுக்கார கொட்டை காசுக்கார கொட்டை காசுக்கார என் தண்டை உன் தலைமையில் வைத்து என் கொட்டை பிடித்து கசக்கி உனக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். ஐயா ஐயா உன் கொட்டையை உன் தண்டையின் தலைமை ஐயா உன் கொட்டையும் ஐயா கொட்டையும் கசக்காத தண்டையும் கசக்காத ஏழு கேள் இப்பதான் முத கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா கொட்டி வைங்க கொட்டி வைங்க புது கொட்டை இல்ல என்ன பேசக்கூடாது பேச மாட்டேங்க சாபம் கொடுக்காதீங்க அப்படி சாபம் கொடுக்கணும் தோணுச்சுன்னா என்ன ஒரு கெட்ட கைதாக பாருங்க பொட்டை கைதாக ரொம்ப நாளும் என்ன பண்ண போறேன் எட்டு வந்து சரிங்க இது என்னப்பா ஊரு ஒரு கெட்ட நாயாக்கு ஒரு பொட்ட நாயாக்கு ஏன் நீ என்ன பல விதமான வண்டிகள் நடுத்தல் கட்டி ஈக்கணும் தெரு தெருவா கிட்ட வயசுல ஒரே கட்டிதான் அப்புறம் 18 ஊச்சு தோப்பிடிச்சு அவனை ஒரு பொட்ட நாயாவோ இவனை ஒரு கிண நாயாவோ ஆக்குங்க 2 பேரும் மாட்டி தெருவு தெருவா இசுக்கணும் சாபம் குடிக்கலாம் ஆமா நடு சட்டா தாட்டியா தானே ஒரு சொத்து போல இது என்ன ஒரு கிராமம் தம்பி 11 கிராமம் இந்த கிராமத்தில் எதற்காக கூத்து ஏற்படுத்திருக்காங்க பாருங்க நம்ம ரசிகர் விஜயகாந்த் ரசிகர் ஆமா அவருக்காக நாடகம் ஆமா ஆமா எத்தனையோ விஜயகாந்த் ரசிகர் அழிந்து புரடுறாங்க ஆமா அதுல இவங்களும் சரியா புரியுதா இல்லையா கலியுக கர்ணன் வரக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வாரி 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 வழங்கக்கூடியவர் அப்பேற்பட்டால் அப்பேற்பட்டால போய் சென்றாரு நீ எல்லாம் ஐயா இவன் உள்ள மிஷின் வச்சுக்கலாம் இன்னும் 2 வயசுல பட்டாந்து வெடிக்க போடுவான் ஏடா அந்த அளவு கூட 2 கிலோ காசு கொடுத்துக்கிறா 2 கிலோ பணம் கொடுத்துக்கிறேன் இந்த விழாவை ஏற்படுத்தினார் அனைத்து விஜயகாந்த் ரசிக பெருமக்களுக்கும் இந்த பயனூர் நன்னகரத்திற்கும் நம்ம கம்பெனி சார்ந்த அனைத்து நல்லத்திற்கும் அந்த காலம் சென்ற தெய்வத்திரு விஜயகாந்த் அவருடைய பாதத்திற்கு இந்த சின்ன சிறியவன் கரகோப்பி சிறதாத்தி 1 கோடி வணக்கம் நாடோடி நாரதர் நாடே
நாரத மகாமுனிவர் அந்த சத்தியாக தாண்டி வரக்கூடிய ஐநாயகி பிரம்மதேவனுக்கும் ஊர்வசி அம்மனுக்கும் கற்ப சுதிரை உதித்த பிள்ளையோ நான் தான் நாரத மகாமுனிவர். அப்படி இருந்தாலும் சரி, தினந்தோறும் திருலோகத்தை சுத்தி வருவது, திருலோகத்தை ஒரே நொடிக்குள் சுத்தி வருவது. இந்த தேவரெல்லாம் ஒரு பூட்டு, இந்த நாரதன் ஒரு திருவுங்கோல். ஆமா, என்னிடத்தில் அகடமா பேசினா நேரா உன் வீட்டுக்கு போவேன், உன் பொண்டாட்டிட்ட வைக்காத கழகத்தை வைப்பேன். ஆமா ஐயா, இந்த நாட்டுல கழகம் வைக்கிறாள் நீதானா? ஒன்னதான் பாத்துக்கிறேன். காலையில 6 மணி வீட்டுக்கு கலங்க பண்ணாலும் அந்த கதையை காலையில ஐயா 6 மணிக்கு எழுந்திருச்சா போட்டு அடிக்க போய் சாப்பிடுங்க. அது கொடுக்க மாட்டேன், தகராறு பண்ணி தகராறு பண்ணி எப்படியோ சாண்டை கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க கேட்டு அப்புறம் என்ன படுத்து மாம்பழம் கட்டு தின்னு கெட்டு தின்னு கேட்டு அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன் கேட்டு ஐயா 100 ரூபாய் எனக்கு கொடுக்குற நேரம் அதுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். ஐயோ ஆம்பளை காசு கொடுத்தா அவங்க குடிச்சிட்டு ஊரெல்லாம் வாங்கலாம் சண்டை வாங்கலாம். அவனுக்கு கழக மாட்டான், அவளுக்கு கழக மாட்டான். அந்த கடைக்காரன் நீ தானே? கொஞ்சம் தேடிக்கிறேன். நான் கிடையாது, அது அப்படி கிடையாது தம்பி. எப்படியா தம்பி சொன்னா வீட்டுல போட்டுட்டேன், அதுதான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் விரட்டுற அதப்பா இவங்கிட்ட சொல்லாமா? நீ அவன் வீட்டுக்கு போனத சொல்லாம போய் ஐயா கண்ணால பார்த்து மண்ணால பார்க்க சொல்லுவாங்க. இனிமேல சொல்லக்கூடாது. சரி, நீ தெரியாம நான் சொல்லாம போறேன். இனிமே கலகம் பண்ணக்கூடாது. தம்பி, கலகம் பண்ற சொல்றப்பா, இந்த நாரதன் கலகம் நன்மையிலே முடியும். தபாரி இப்ப கூட சரி, ஒரு தெருவுக்கு 2 பேராவது இருப்பான் என் இனத்தை சார்ந்தவன். அவன் கலகத்தை வைப்பான், அந்த பிரச்சனை பெருசாவும் கோர்ட்டு வரைக்கும் போகும், திரும்ப சமாதானமாய் தான் வருவான். அப்படி இருந்தாலும் சரியா, தினந்தோறும் திருவிழாவத்தை சுத்தி வருகின்ற தருவாயில ஒரு நாள் திருவத்துல எனக்கு கல்யாணம் வந்துச்சு. அப்படி கல்யாணம் வந்த உடனே எங்க சின்ன தாத்தா இருக்காப்பா, அதோ வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய கோபால கண்ணன், அவருதான் 12,228 தேவிமார்கள் இம்மா பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. நம்ம தாத்தா கேட்டா இத கொடுக்க மாட்டாரா? நமக்காக எதையும் கொடுப்பார் அப்படின்னு பார்த்த உடனே எங்க தாத்தாட்ட போனேன். கிளிட்டு போய், தாத்தா எனக்கு திருமணம் ஆசை வந்து விட்டது, நீ இத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிற, நீ இத்தனை மணி வச்சுக்கிற, எதனா ஒண்ணு எனக்கு தள்ளி விட கூடாதா அப்படின்னு கேட்டுனேன். அப்படி கேட்டுனே என் மனைவி இருக்கிறாங்க பாரு, அத்தனை வீட்லயும் அவங்க வீட்டுல இருப்பாங்க. நான் எந்த வீட்டுல ஆள் இல்லையோ 12,208 மனைவியில 12,208 வீட்டுல நான் எந்த வீட்டுல ஆள் இல்லையோ அந்த வீட்டுல போயிட்டு அந்த மனைவியோடு சேர்ந்துரு, திருமணம் செய்துக்க அப்படி தெரிவித்து விடுறேன். பார்த்த நேரம் எல்லா வீட்டுக்கும் ஓடி ஓடி பாக்குறேன். ஒரு வீடு தவறாம எங்க சின்ன தாத்தா அங்கே இருக்கிறார். திரும்ப பார்த்தேன், தாத்தா உன் மனைவி குடுக்கிறதா குடுக்குறது சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, என்னையே அந்த பாடுபடுத்துற அப்படி கேட்ட பாரு. திரும்ப பார்த்தார், அதோ தெரியுது பாரு, அந்த குளத்திலே போய் ஜலம் அருது குளித்து விட்டு நீராடி வா, உனக்கு ஒரு பெண்ணை தருகிறேன் அப்படி தெரிவித்தார் பாரு. கிடுகின்னு போன அந்த ஜலத்துல குளித்து பாரு, பொண்டாட்டி கிடைக்குமே அப்படி என்று நேரா போய் அந்த ஜலத்துல குளிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறேன். அழகான பெண் உருவம், எவரமான பருவம். அந்த குளத்துக்கு ஒரு சாபம், ஆம்பளை இறங்கி குளிச்சுட்டா அது பொம்பளை ஆயிடுவாங்க, பொம்பளை இறங்கி குளிச்சுட்டா ஆம்பளை ஆயிடுவாங்க. அந்த சாபம் அந்த குளத்துக்கு அது தெரியாத குளிச்ச உடனே அழகான பெண் உருவம் வந்து விட்டது. பார்த்த உடனே தாத்தா எனக்கு இப்ப ஏற்பட்ட நிலைமை நேர்ந்து விட்டது அப்படி எங்க சின்ன தாத்தா போன பாரு. கிடுகின்னு பார்த்தாரு எங்க சின்ன தாத்தா, காமம் அதிகமாகி என்ன கட்டி பிடிச்சு பேரனு கூட பார்க்காம அங்கே 20 பிள்ளை பெற்றுட்டாரு. 20 பெற்றுட்டேன். பார்த்தேன் இது மேல இவற்று இருந்தா பிள்ளை பக்கம் நம்மளால ஆகாது அப்படின்னு பார்த்தேன். நேரா எங்க பெரிய தாத்தா இருக்காரு வைகுந்த
வைகுண்டத்தை ஆண்டு வர கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் அன்னவரிடத்திலே சென்று மீண்டும் தெரிவித்தார், தாத்தா இது போன்ற நிகழ்ச்சி நடந்துவிட்டது, எனக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தி. அவரு பெரிய தாத்தா பேரனா பார்த்தாரு, அவர் என்ன சேர்ந்து அவருக்கு ஒரு 20 புள்ளி பத்திரம் ஏண்டா அது என்ன போட்டு தகிட்டாரு, அவருக்கு ஒரு 20 பிள்ளை பெத்த. சரி இதுக்கு மேல தாத்தான்ற முறை யாரு இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு காலம் போகக்கூடாது. அப்படி நேரம் என்ன பண்ண, அவ சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க அப்பா இருக்காரு, அவர் பெத்த பையனுக்கு பெத்த தந்தை அப்பா யாரும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா, நேரா போன அப்பா உன் பிள்ளைக்கு இந்த கெதி நேர்ந்து விட்டது அப்படி தெரிவித்து பாரு. பார்த்தாரு எங்க அப்பா பெத்த புள்ள, நான் பார்த்தாரு அவரு என்ன சேர்ந்து அவருக்கு ஒரு 20 பிள்ளை இங்க பெத்த பார்த்தேன், மொத்த 60 பிள்ளை. நேரா பார்த்தேன் இனிமேல் புள்ள பெக்க நம்மளால மாளாது. அப்படி நேரா எங்க சின்ன தாத்தாவே போனேன், தாத்தா இதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரிவிக்க வேண்டியது அப்படி கேட்ட பாரு. கேட்ட உடனே பார்த்தா, அதாவது பார்த்த உடனே இந்த உருவத்தை நீக்கி என்ன செய்தார், இந்த பெண் உருவம் வேணுமா அவனுக்கு, அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு இனிமேல் உனக்கு கல்யாண ஆசை வேண்டுமா, இனிமேல் உனக்கு கல்யாண ஆசை வேண்டுமா அப்படி தெரிவித்த உடனே தாத்தா எனக்கு இனிமேல் கல்யாண ஆசை வேண்டாம் அப்படி என்று மூச்சு துறந்து விட்டு 3 வெறுத்து விட்டேன். அவர் 3 அறுத்துட்டாரு, 3 வெறுத்து விட்டேன். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அப்படி இருந்தாலும் சரி தாத்தா, நானும் ஒரு ஆண்மகன், இந்த 60 பிள்ளை பெத்தனே இதை நான் என்ன பண்றது அப்படி தெரிவித்து உடனே அந்த வருடங்கள் பிறக்கின்றதுமா 60 வருஷம் 60 வருஷத்துக்கும் என் பிள்ளைகளோட பேரை வேண்டாம் அப்படி என்று தெரிவித்து விட்டார். அப்படி தெரிவித்த உடனே பார்த்தா, நேரா பார்த்த உடனே இன்றைய தினத்திலிருந்து இந்த திருலோகத்தில் உனக்கு என்ன வேலை என்று தெரிவித்தா தெரியுமா, நான் கலகக்காரன் கலகக்காரன் இந்த வீதி வழியா போவேன், ஒரு வீட்டுல ஒரு குழந்தை யானையில தூங்கிட்டு அப்படியே கிட்ட போய் லேசா அந்த குழந்தைய பிடிச்சி ஒரே கில்லு குழந்தை தூங்கிட்டே இருக்கு யானையில, என்னடா தூங்கிட்டே இருக்குது அப்படி போய் அது குஞ்சு பிடிச்ச கிள்ளி இருக்கு, அது காத்திருக்கு சூத்த நெஞ்சு சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க தம்பி. இவர் அந்த வையா அப்படி போறாருன்னு வச்சுக்கோ, வீட்டை தாண்டத்துக்குள்ள பாரு 2 பேரும் அடிச்சு மண்டி ஓட்டுவாங்க, அவ்வளவு மட்டும் நல்ல ஒரு பறக்கும். ஆமா இவங்க வீட்டுக்கு போய் தான் வந்தேன், இப்பதான் கொஞ்ச நாள் அந்த பக்கம் போறது இல்ல, பையன் சந்தோஷமா இருக்கிறான். வராத நீ போயோ சந்தோஷம். அதாவது அப்பேற்பட்ட பிள்ளை கிள்ளுவேன், அவங்க அப்பா அம்மா வந்து யாருன்னு கேட்பாங்க, ஐயோ பிள்ளை அழுவுது, அப்புறம் நான் ஊஞ்சில ஆட்டி ஆட்டி விடுவாரு அப்படி சொல்லுவேன். அப்படி தெரிவித்தாலும் சரி தினந்தோறும் கலகத்தை செய்ய வேண்டும் என்றால் எங்க சின்ன தாத்தா கேப்பார், அவருடைய நாமத்தை நாராயணா 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 என்று துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லும் பகலும். நாராயணா இந்த தேவர் மூவர் யாவற்றமான பேரும் இந்த நாரத வருவதை கண்டார் சும்மா கெட்டி நடுங்க வேண்டும், வந்தா அந்த இடத்துல கழகத்தை வைக்காம போக மாட்டாங்க. அப்பேற்பட்டால் அப்படி இருந்தாலும் சரி தினந்தோறும் இந்த ஊர் உலகெல்லாம் பாக்குறாங்க, பார்த்து விட்டு இந்த நாரதம் வந்தாலே கலகம், ஒரே கலகம் அப்படின்னு என்ன ஈழ்வா பேசுறாங்க. இன்னைக்கு கலகமே செய்யணும், நன்மை செய்யணும், இன்னைக்கு நன்மை செய்யணும், தினந்தோறும் இன்றைய தினத்துல நன்மை செய்ய வேண்டும். அதனால பார்த்தேன் இன்றைய தினத்துல 3 லோகத்தை சுத்தி வருகின்ற தருவாயில அது எவ்வளவு போனேன் போய் வந்துடா எமலோகம்
எவ்வளவு சென்று விடு பார்த்தேன் அதை டிலே ஐயா என்னடா எவ்வளவு போனீங்களா டேய் ஐயா நான் என்னடா எவ்வளவு தான் வரீங்க ஆமா ஐயா அத போனால தான் நானும் கேட்க வரேன் என்ன ஆச்சு எப்படி கேளுங்க எப்படி என் ஊரு முருக்கம்பாடி என் பாட்டி ஒருத்த வயசானவர் இருந்தாலும் என் பாட்டிக்கு நான் ஒரே பேர் தான். ஓஹோ ஆமா அவன் போண்டா வடை வித்து சொன்னாங்கடா பையா வியாபாரம் பண்ணுவான். வியாபாரம் பண்ணா ஏன் எப்படி தெரியுமா அப்படியே போண்டா வடை சுட்டு அடிக்கிடுவான். என் கையால ₹1 ₹2 அப்படி கொடுத்துட்டு வச்சுக்க அன்னைக்கு வியாபாரம் ஓடும். ஆமா இப்படியே சம்பாரிச்சு எனக்கு கொடுத்துருந்தா என் பாட்டி. இது எமனுக்கு போறமே ஆயிடுச்சு. ஓஹோ அந்த எமனுக்கு. ஆமா என்னடா வயசாகும் வேற நீ சம்பாதிச்சு வைக்கிறாள் இவன் எங்க இருக்க கூடாது. அப்ப நான் இல்லாத சமயம் பார்த்து என் பாட்டி இட்டுன்னு போயிட்டா ஏமா இப்பதான் எமனோது வரீங்களா என் பாட்டி என்ன பாத்தீங்களா எமனோங்க போன பாரு அங்க போனோன்னு உங்க பாட்டிய பாத்துடா ஐயா பார்த்த உடனே உங்க பாட்டி அங்கேயும் வடை சுட்டுக்கிறாங்க. அங்கேயும் வியாபாரம் தான் இதே வடை வியாபாரம் தான். அங்க உங்க பாட்டி என்ன சொல்றாங்க தினந்தோறும் என் பையன் போவது ஆட்டம் ஆடுறது என் பேரன் திரும்ப வர்றது வந்து அவன் கையால போடி பண்ணாதான் ஆமா வியாபாரம் ஓஹோன்னு ஓடும். அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் பால் சோறு ஊட்டுறது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அங்க வடை சுட்டு வடை புறம் அப்படியே இருக்குது வியாபாரமே ஆக கிடையாது. அதனால என்கிட்ட என்ன சொன்னாங்க ஐயாரா போய் அவளுக்கு புத்தி இல்ல அறிவு இல்ல நான் தான் இங்க இருக்கிறேன் நான் தான் கைராசிக்காரன் வியாபாரம் பண்றான் போலி பண்றான்னு நான் இருக்கிறேன். அங்க போனால எமனோகத்துல ஏன் அந்த வியாபாரம் பண்ணணுமா வடை வியாபாரம் ஏன் ஏரி வேலைக்கு போறது ஏரி வேலைக்கு போய் வாரம் காசு வாங்கி சம்பாதிச்சு அங்க சாப்பிட வேண்டியது. அங்க ஏரி எல்லாம் கிடையாது பார்த்தது பாட்டி. சரி ஐயா நாரதரே என்னதான் ஒரே ஒரு உதவி செய்யுங்க அப்படி என்கிட்ட வந்து கேட்டுச்சு உனக்கு என்ன உதவிமா தேவை என் வியாபாரம் ஆகும்னா என் பேரனுக்கு எமலோகத்துக்கு வழி தெரியாது அவனை அப்படியே கைப்பிடியா புடிச்சுன்னு வந்து எமலோகத்துக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன ஆமா அதாங்க எவ்வளவு போனாலும் பார்த்த வழி தெரியலையே எவ்வளவு போடுங்க பாட்டி பார்க்கணும் நீ போகணும் வழி தெரியுமா உனக்கு சும்மா கண் மூடி கண் திறப்பதுக்குள்ளே போலாம் அந்த எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா வழி கட்டுற பாட்டி பார்த்தாலும் அப்ப நாளாச்சு நெய்யாளிக்கு பக்கத்துல அங்க போயிடலாம் இருக்கு பிடிக்கணுமா ஆமா இங்க வாயா பின்ன நான் புடிச்சது இல்ல இப்படிதான் இந்த ஜாயிண்ட இருக்கு பிடிக்கணும் கரண்ட கொஞ்சம் புடிச்சுக்கா என்ன கம்பியோ அங்க போன திரும்பி வர முடியாது வர முடியாது அவன் கலகம் பண்றான் அந்த பேசிக்காங்க பாட்டி வரல அப்படி இருந்தா சரி அதான் ரசலாபத்துல இருக்கக்கூடிய அந்த 5 ராஜாக்களுக்கு தந்தையாக வெளிவரக்கூடிய பாண்டு மகாராஜா பார்த்தேன் அதோ ஏற்கனவே காலத்திலே மனம் அணிந்து விட்டு சொர்க்க பதிவு சேராமல் அதோ தலைகீழ வவ்வா பச்சையாக தூங்கி கொண்டிருக்கிறார். பார்த்த உடனே எங்கள் பிள்ளையிடம் சென்று ஐயா நாரத முனிவரே அதாவது ராஜசேகத்தை செய்து என்னை சொர்க்கம் சேர வழி தேட சொல்லுங்க அப்படி என்று தெரிவித்தார். என்ற தினத்துல கலவை செய்யக்கூடாது இந்திரபிரசம் போகணும். வந்து விட்டோம் ஐயா என்ன சமாச்சாரம் நாரத மகாமுனிவர் வந்து யாரு நாரத மகாமுனிவர் திருநாளத்தையும் சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர். ஆமா சேவத்தஞ்சாச்சு ஆனா உலகத்தை தேடி இந்த இந்திரபிரஸ்தன் ஆடி வந்திருக்காரு. அவருடைய பாதம் இதில் பட்டதற்கு நாம எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவருக்கு ஆசனம் கொடுத்து பாதத்தை பணிய வேண்டும். ஐயா கொட்டை கட்டியா ஓ புத்தகம் ஓட்டு வருகிறேன் அதான் சொன்னீங்க போ போ வணக்கம் சாமி.
இந்த மூன்றுலாக சுற்றி வரும் நாராதாரே சுவாமி முனிநாதாரே திருவாடி கோடான கோடி கோடி தர்மா உங்களுடைய கொஞ்சம் தவறை பாதத்துக்கு தர்மநந்தரன் ஒரு கோடி வணக்கம். அவரை யார் வந்திருக்கிறது அவரை சொல்லு. பாஞ்சாலி அவர் பெருந்தகையில் அமர்ந்திருக்கிறார். அவர் பாத சேவை கண்டோம் போ. ஆகட்டும். ஓ நாரத மகா முனிவரே, அம்மா பாஞ்சாலி ஐயனே வணக்கம். சுகட்சியமா வந்திருப்பார். ஐயாறு மாறை உணர்ந்திட்ட பெரியோர் தங்கள் திருவாடி படுத்திட்ட மறையோரே, அது மாறை உணர்ந்திட்ட பெரியோர் தங்கள் திருவாடி படுத்திட்ட மறையோரே, திருவாடி நன்னிலே சென்று பாஞ்சாலியா, திருவாடி நன்னிலே சென்று பாஞ்சாலியா, திருவாடி நன்னிலே சென்று பாஞ்சாலியா, திருவாடி நன்னிலே சென்று பாஞ்சாலியா, நம்மளர் கொண்டு பாவம் பாஞ்சாலி பாதத்திற்கு பாஞ்சாலி பலவித மலரை கொண்டு உங்கள் பாதத்தை போற்றி செய்தேன். எல்லாருமா ஏந்திரமா ஏந்திரமா. பாஞ்சாலி ஐயனே அம்மா வந்து பாதம் பண்ணினா பாஞ்சாலி இருவரும் சுகச்சேமா வாழ்ந்திருக்கு கடவுள். நீங்கள் இந்த முன்னுலகத்தையும் ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய எம்பெருமான். ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த முலகத்தை நாடி புனிநாதா நீங்கள் எங்களை தேடி இந்த புலகத்தை நாடி இந்த ஏழையை தேடி இந்த இந்திரபிரதத்துக்கு வந்த செய்தி என்ன சுவாமி? தர்மநந்தனா ஐயா ஐயா நன்மையான செய்தி ஒன்று. திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய 4 மகாமுனிவருக்கு தினந்தோறும் 3 லோகத்தை சுற்றி வருவது வழக்கம். அப்படி இருந்தால் சரியா இன்றைய தினத்துல யமலோகம் சென்றேன். என் தந்தை பாண்டு மன்னன் இறந்து வெகு காலமாகிவிட்டது. என்ன நாங்கள் சின்ன வயதாக இருக்கும் போது எங்கள் தந்தை இறந்து விட்டார். அவர் நீ யமலோகம் போறேன்னு சொல்றீங்க. என் தந்தையை பார்த்தீர்களா? என் தந்தை எப்படி இருக்கிறார்? சொர்க்கம் சேர்ந்து விட்டாரா? நற்கதி அடைந்து விட்டாரா? என் தந்தையை நீங்க பாத்தீங்களா? யமலோகம் சென்றேன். அந்த யமலோகத்துல சென்று உன் தந்தையை பார்த்தேன். எப்படி இருந்தா தெரியுமா? அவர் இன்னும் சொர்க்கம் சேராமல் ரொம்ப பச்சியாக தலைகீழாக தூக்கி
உலகத்திலே பிள்ளைய பெற்று என் தந்தை நாங்கள் என்ன பாவத்தை செய்தோமோ ஆமா எங்கள் தந்தை சொர்க்கம் சேரவில்லை என்று தெரிவிக்கின்றீரே ஐயோ என் பேர்பட்ட பாவத்தை செய்து விட்டோம் எங்க முன்னோர்கள் என்ன பாவத்தை செய்தார்களோ எங்கள் தந்தை சொர்க்கம் சேராமல் பச்சியாக தலைக்கீழாக தூக்கிக் கொண்டு நரக வேதனை பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கின்றேன் 5 பிள்ளைகள் இருந்தோம் இப்பேற்பட்ட கதியா என் தந்தைக்கு ஐயா இதற்கு போதுமான உபகாரம் ஏதாவது இருக்கிறது தந்தை தலையேறும் அவ பச்சியா தொங்கி இருக்கிறார் அதனால அவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா சொர்க்கம் சேர வேண்டுமானால் என் பிள்ளைகளாக இவர் ராஜாக்கள் இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே சென்று எனக்காக அதோ தர்ம ராஜசேகம் என்ற யாகத்தை செய்து ராஜசேகத்தை செய்து அப்படி செய்தால் நான் சொர்க்க பதவி அடைவேன் அந்த ராஜஜாகத்தை செய்து முடித்தால் சொர்க்க பதிவு அடைவேன் சொர்க்கம் போய் சேர்ந்துருவார் யாரு பாண்டு மகன் சொர்க்க பதிவு அடைவார் நல்ல யோசனை தெரிவித்திருக்கிறார் ஆனால் எங்கள் பரம்பரையில் யாரும் ராஜசூயாகத்தை செய்து நாங்கள் பார்த்தது கிடையாது அதனால் அந்த ராஜசூயாகத்தை எப்படி தொடங்குவது எப்படி முடிப்பது அதற்கு ஏதுவான வழி நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அதாவது உங்களிடம் தெரிவிக்க வேண்டிய ஒரு தந்தை தெரிவித்தார் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அதை பத்தி அதாவது இதை எப்படி செய்வது இதை எப்படி செய்து முடிப்பது அப்படி என்று உங்கள் இஷ்டகுல தெய்வமா வெளிவரக்கூடிய அந்த மாலாய கண்ணறிக்காம அண்ணவருக்கு தெரியும் அண்ணவரை அழைத்து ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் அதன்படி இந்த ராஜசேகத்தை முடித்து உன் தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் ஐயா அப்படி நாங்கள் எங்க மாமாவை சந்தித்து மற்றும் என் தம்பிமார்கள் நால்வருடைய யோசனையும் கேட்டு எங்க மாமாவை சந்தித்து அந்த ராஜசேகத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து அந்த யாகம் தொடங்க வேண்டிய நேரத்தில் உங்களை ஐயா நாரத முடிவுரே நாம் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் இருக்கக்கூடாது புண்ணியமூர்த்திகளாக இருக்கக்கூடிய அது சீக்கிரமா கூட்டம் ஓடு இதோ